ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அரேஞ்ச் ஏகே சேனல். இட்ஸ் மீ அரேந்த் குமார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எல்ஏல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ராசஸ் நிறைய பேர் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஓவரால் ரேங்க் அண்ட் தென் கம்யூனிட்டி ரேங்க்னா என்னென்னு நிறைய பேர் டவுட்டாக இருக்கீங்க. ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய பேர் ரேங்க் லிஸ்ட்டு வந்து நீங்கள் செக் பண்ணினா வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி செக் பண்ணுங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் என்ன ஜாயின் பண்ணிடலாம். வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எனி டவுட்டாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் சொல்லி செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உடனே வரும். நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். நம்ம பிஎஃப் எல்லாருமே பத்தி போடுறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணி டிஎன்எல்ஏன்னு சொல்லி போட்டு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நேம், உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டின்னு போட்டிருப்பாங்க அது கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. கட் ஆஃப்ங்கிற இடத்துல பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க அதுவும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓவரால் ரேங்க் அண்ட் தென் கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓவரால் ரேங்க் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் உங்கள் பர்சன்டேஜில் நீங்கள் எத்தனாவது ரேங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது வந்து அந்த ரேங்க் தான் ஓவரால் ரேங்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டியில் ஃபார் எக்ஸாம்பிள் பிசி எம்பிசியில் இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் ஓவரால் ரேங்க் அண்ட் தென் கம்யூனிட்டி ரேங்க். இது வந்து ஓவரால் ரேங்க் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு தான் நம்மளுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளோட 2000 பேருக்கு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2000 பேர்த்துக்குள்ளே ஓவரால் ரேங்க்கில் எத்தனை பேர் வரீங்களோ அது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் நம்ம ஷெட்யூல் கொடுக்கல, நாளைக்கு கம்பல்சரி கொடுத்துருவாங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு புரியும். அதை நம்ம தனி வீடியோவாக போடலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க்கு எது நம்மளுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்மளுக்கு ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் பிசிக்கு ஒரு 25 சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 20 ரேங்க்குள்ளே தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் 20 பேருக்கு மட்டும்தான் அந்த பிசியில் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கிற சீட்டில் வந்து ட்ரிபிள்இக்கு கிடைக்கும். அது 21வது ரேங்க்கில் அவங்க ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்காது. அதுதான் ஓவரால் ரேங்க்குக்கும் கம்யூனிட்டி ரேங்க்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இது ஓவரால் ரேங்க் வந்து நம்மளுக்கு அதையும் நம்ம பார்க்கணும். அண்ட் தென் கம்யூனிட்டி ரேங்க் அதையும் நம்ம வந்து பார்க்கணும். இதுதான் 2 தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். எல்லாருமே கேட்குறது என்னென்னா, இப்போயே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம இப்போயே நம்ம பண்ண தேவையில்ல. உங்களுக்கு உண்டான ரவுண்டு எதுன்னு வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொசீட் டு சாய்ஸ் ஃபில்லிங்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே உள்ளே போகும். நான் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு வீடியோவை நான் போடுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ஒரு நோட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. காலேஜ் நேம் எழுதாதீங்க, காலேஜ் கோடு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். காலேஜ் கோடு வந்து நீங்கள் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை வந்து எப்போ வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கவுன்சிலிங்கு. இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்தையுமே ஷெட்யூல் விட்ருவாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதனால் பயப்பட வேணாம், உங்களுக்கு எல்லாமே நாளைக்கு இன்னும் 2 நாளில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்டேட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதில் வந்து நான் போடுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோ நம்ம கண்டிப்பாக நம்ம போடுவோம். அதை பார்த்துட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். இப்போயே நீங்கள் ஒரே எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துடாதீங்க. கொடுத்தாலும் நான் உங்களுக்கு வெப்சைட்டுக்குள்ளே போகாது. ஸோ நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் தான். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் நம்மளே என்னைக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவோம். கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.